கைத்தட்டல், ஒரு விசில், ஒரு கண்ணடிக்கிறது, ஒரு சைட் அடிக்கிறது இருந்தாதானே தொழில் செய்யற மூடு வரும். என்னடா அப்படி உட்காந்துருக்கீங்க எல்லாம்? இன்ன வரைக்கும் சாமி வந்து என்ன ஆட்டம் ஆடுவீங்க? பாட்டுக்கு தானே இருந்தாங்க. கை தட்டணும், கட்டி பூட்டிக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள பூட்டிக்கணும், முத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு தொழில் செய்யற மூடு வரும். இல்லைன்னா எனக்கு மூடே வராது. முத்தம் கொடுக்க சொல்லுவோம்னா அப்படி கிடையாதுங்க. வருவோரை வாழ வைக்கும் சங்கம் நம் சங்கம். என்ன வெளிநாட்டுல தான் கட்டி பிடிச்சி தவழணுமா? அம்மா அதானே தமிழ்நாட்டுக்கு அப்படிங்க மாத்துவோம். தமிழ் கலாச்சாரத்தை மாத்துவோம். இப்ப பாருங்க, 4 பெட்டி பக்கமே மனைவரையும் நல்லா நக்கும். வணக்கம் சொல்லுதுப்பா. இப்ப பாரு, நான் மைக் செட்டை நக்கும். வணக்கம் சொல்லுது. வணக்கம் தமிழ் எனக்கு குஞ்சு குஞ்சு குஞ்சு. தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஹிந்தி நிறைய மாட்டாங்க. சொல்லும் வராம முன்னாடி வேகமா வர்றாங்க. அப்புறம் யூடியூப் சேனல் 2 பேர் எடுத்தீங்க. பேர் என்னங்க? ஏகநாதன். நல்லா எடுங்க, ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணாம எடுங்க. கேமராக்குள்ள அடங்காது. இதுக்குப்பா பொசிஷன். கை தட்டுங்க பாப்பா. என்ன அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க? அப்படிதான் கை தட்டணும். அப்பதான் தொழில் செய்ய முடியும். கேட்டு பாருங்க, பத்தி சொல்லுமா? கேட்டு பாருங்க, பத்தி சொல்லுமா? முன்னேற பாடுபடு. இதுல வீக்காட்டு இதை பார்த்துக்கிட்டே வாசிக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் நான் ஆட்டுவேன். பக்கம் மேல வாசிக்க முடியுமா? தொலைச்சு போடுவேன். 4 பேர் கையும் ஒட்டச்சு போடுவேன். சிக்கமா ஒண்ணே மட்டும் நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. பெரிய பெட்டிங்க. கடைசியில செத்த நேரத்துல 5 பெட்டி நிரூபிச்சுட்டேன். 5 பெட்டியா? என்ன அதானே டான்ஸ் யாரு மேடை இல்ல. நான் பாடிக்கிட்டு இருக்கேன். வச்சுக்கோ நெஞ்சுக்குள்ளன்னா நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் நம்ம அண்ணன் கேட்கிறோம். ஆந்திரால மீட்டு அண்ணன் கேட்கிறோம். அந்த பாட்டை வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. நான் மைக் செட் நியாயத்தை கேட்கிறேன். அது மற்ற டான்ஸ் வரையில பாடுறாங்க. நியாயம் தானே? நான் நிக்கிற அப்படி பாடலாமா? பாட்டை மாத்தி பாடணும். இந்த பாடுற இது 1 30 கிலோ ஆக மொத்தம் 60 கிலோ. இப்படி பாடி ஒரு பக்கம் தொய்வாயிடுச்சு. பாட்டை மாத்தி
ரொம்ப சிரமப்படுற. கையை வச்சு தொடச்சா தூசி போயிருமா? அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஜாமான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தூசி தான் துடைக்கிற புளி அட்டி கிடக்கு. அந்த பிள்ளை அப்படிதானே பண்ணுச்சு. நளினத்தை கொண்டு வரேன். ஓ நளினம் அது எல்லா டான்ஸ் பண்றதை நான் பண்ண மாட்டேன். அந்த பையன் பார்க்கலையா அந்த கிழக்கத்தை தீராதடி சாகுரி மாறாதடி தேவியே வந்தடோ. இதைத்தான் சொன்னேன் சிரமப்படாது. இங்க இருக்க வேண்டிய பக்கம் மேல இருந்தேன். ஏப்பா நான் சொன்ன கரெக்டானே. நீ என் கையை குடிக்கிற இந்த பிரசவத்துக்கு எதுல விட்ட? ஊரு விட்டு ஊரு வந்து காதல் பண்ணதிட்ட பேரு கெட்டு போனதினா நம்ம பல பேர் என்னாங்க தம்பி இது வேணாம் தம்பி. நாடக அமைப்பாளர் யாருப்பா? ஏன் அவர் பேரை மட்டும் சொல்லு. காட்டினேன் திருநாதன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். ஏன் என்ன சொல்ற? இல்லை எனக்கு இங்க கேரண்டில பக்கத்துக்கு யாருக்கு கேரண்டியா? ஐயோ நான் மோஷன் போயிட்டேன். மோஷன் போயிட்டா? மோஷன் போயிட்டேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்க வேண்டியதானே? மோஷன் போயிட்டா அது இல்லைங்க. இந்த ஊருக்கார பையன் என்னை கெடுத்துட்டான். தருங்க ஊர் சத்தியமா சொல்றேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரு அமைப்பாளர் தான் காரணம். கேட்க நம்ம கரெக்டா 9 மணிக்கு தான் இருக்கா. சரி ஊர் அவருக்கு புண்ணியமான ஊர். அவளை அப்பாங்க தெய்வத்தை வணங்குறதும் சரி, அப்படியா? மக்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, தெய்வீக கலையோட இருக்காங்க இன்ன வரைக்கும். எல்லாம் தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அது வேற ஊர்ல பேசிக்க. இதை காப்பாற்றிருக்காங்க. என் காப்பு கட்டினால்தான் கெடுத்துச்சு. என்ன காப்பு கட்டினாலா? ஆளை காமிச்சு கொடுக்கவா? ஆளை காமிச்சு கொடுப்பேன். சரி. அழகா மேடைக்கு தூக்கிட்டு வருங்க. இந்த மேடையில எனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம். என்ன சொல்றீங்க? மேரேஜ் பிரம்ம முகூர்த்தத்துல முருகனும் வள்ளியும் திருமணம் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஆ. என்ன யாரு கெடுத்தா தெரியுமா? யாரு? அந்த கட்ட போட்ட சட்டை. ஓஹோ ஏய் ரெடிமேட் பண்ண. ஏய் ரெடிமேட் பண்ண. அவன் என்ன பண்ணா? அவன்தான் என்னைய பார்த்து அம்பிக்கு முன்னனாக்கு அப்புறம் என்னைய பார்த்து இப்படின்னா இருந்தாலும் அந்த பையன் பேர் என்னப்பா? அருண் விஜி. பத்திரிக்கை அடிக்க முடியல. அதனால அருண பெத்த அம்மா அப்பா கூட்டத்துல இருந்தீங்கன்னா என்னோட வருங்கால மாமனார் மாமியாருக்கு வணக்கம். மாமியார் தான் பண்ணி விட்டுருக்காரு. படுத்துக்கிட்டு இருப்ப நாளை ரெக்கார்ட் மாதிரி ஆனா உன் பிள்ளை என்னை இங்க கெடுத்துக்கிட்டு இருக்கா. நீ படுத்துக்கிட்டு நாடகம் பாக்குற. அவன் சைஸுக்கு ஏண்டா உன் சைஸுக்கு என் வயசுக்கு என்னைய நீ கேக்குற. பிரச்சனை இல்லை. அவன் ஆசைப்பட்டுட்டான். சரி. அவனை இடுப்புல தூக்கி உட்கார வச்சு சரி. திருச்சி வரைக்கும் பாலை குடிச்சுக்கிட்டே வாடான்னு. காதல் கீதல் வந்தாங்க ஆனாலே கெட்டு போவேணும்.
என்ன புண்ணியம் கேட்க இல்ல நல்லா இருந்துச்சா என்ன கேள்வி கேட்டான் என்ன கேட்டா அப்படி ராஜா நீ கேட்டா கூட பரவாயில்ல 2 பேரும் மேட்சா இருந்திருக்கோம் அவன் கேட்கலாமா வீடியோ கரைச்சி அவனை ஜூம் பண்ணிக்க நாளைக்கு போடுங்க யூடியூப்ல திருச்சி வச்சு எந்த பையனை கெடுத்தான் அருண் எல்லாம் நிமிந்து பாடுறா பாருங்க பெரியம்மாவை பாருங்க ஏற்கனவே குருகுரு பார்க்க பெரியம்மா சுத்தமா பால் கேட்டுருவான் வந்து சிறுசுக்கு கொடுத்தோம் இப்போ கொஞ்சம் வணங்குறவங்கள வணங்கணும் யாரை வணங்கணும் உத்தரவாங்க தேவரையாவை வணங்குவோமா இதுக்காக கை தட்டுங்களேன் என்ன நானும் பார்க்க வந்தது ஆர்வமா வந்தேன் அமைப்பாளர் அவர் சார்பாக இந்த நாடக சபாவுக்கு ரூபாய் 1000 நண்பர்கள் அளிக்கிறீர்கள். அன்பளிப்பு கொடுத்து தொகை சேர்த்த அன்புள்ள முக்கியங்கள் சார்பாக கலைக்குடும்பம் சகோதரி விஜயவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் மேலக்காலை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் நாகராஜ் அவர்களும் அட்மிட் சார் அர்ஜுன் அவர்களும் இந்த அன்பளிப்பு வச்சிருக்கிறார். அர்ஜுன் அவர்கள் இணைந்து எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த அர்ஜுன் அர்ஜுன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த பாண்ட வணங்குவோம் ஐயாவ. தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா பசும்பொன் பெற்றெடுத்த தங்கமையா பயமே கண்டறியா சிங்கமையா தேவரையா 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 பசும்பொன் பெற்றெடுத்த தங்கமையா பயமே கண்டறியா சிங்கமையா முக்குளம் என்றாலும் முக்குளம் என்றாலும் பயமே கண்டறியா சிங்கமையா பயமே கண்டறியா சிங்கமையா தேவரையா 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 பசும்பொன் பெற்றெடுத்த தங்கமையா பயமே கண்டறியா சிங்கமையா நீங்க பயமே கண்டறியா சிங்கமையா போற்றி பாடடி பொன்னி தேவர் காலடி மண்ணே போற்றி பாடடி பொன்னி எங்க தேவர் காலடி மண்ணே போற்றி பாரதி பொன்னே தேவர் காலடி மண்ணே
மம்மிட்ட செட்டில் ஆயிட்டான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டான். மண்ணல வரட்டு பப்புனு. அதுக்கு முன்னாடி பப்புனு எதுல வீக்கோ அந்த பாட்டை பாடி கொடுத்துருவோம். பப்புனா விட்டுருங்க. அருண காட்டின மாதிரி. என்ன காப்பு கட்டுறீங்க? என்னைக்கு இப்ப விரதம் முடியுது? செவ்வாய்க்கிழமையா? இந்த பேர் தெரியுது. இப்போ இந்த பாட்டோட முடியுது விரதம். வேட்டியை நல்லா கட்டி வைப்பாரு. ஆமா தெரியுது நல்லா பளிச்சுன்னு மேடைக்கு முன்னாடி. அதனால தயவு செஞ்சு காப்பு கட்டுறவங்க மட்டும் இந்த பாட்டை கேட்க வேணாம். காப்பு கட்டாதவங்களும் கேளுங்க. விரதத்தை கலைச்சோன்னு நமக்கு பிரச்சனை வந்துடும். திருநாதன் மணி நாதன் பிரதேச சார்பாக நாடக கலைஞரை பாராட்டி 1000 ரூபாய் கொடுத்துள்ள அன்புள்ளவர்களுக்கு எங்களது கலைஞர் சார்பாக நன்றி. நாடக அமைப்பாளர் அவங்க குரூப்ஸ் அவர்கள் எங்கள் கலைக்குழுவை பாராட்டி அன்பளிப்பு அளித்து அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நடந்த அமைப்பாளர் சொல்றாங்களே கண்ணியே தென்பட மாட்டேங்கிறாரு. 3 பேரா வர்றாங்க முகூர்த்தில. 3 பேர்த்துல யாருன்னு மட்டும் சொல்லி கரெக்ட் பண்ணுவோம். அவரும் காப்பாற்றிருக்காரு. அமைப்பாளரே காப்பு கட்டிருக்காரா? இப்ப அவருக்கு இன்னும் 5 நிமிஷத்துல காப்பியும் அவுக்குறேன், அவரு வேட்டியும் அவுக்குறேன். ஐயோ அது பேண்டில் விட்டுருக்காரு. பேண்ட் ஜிப்பு அவுத்துருவோம். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது அருண் காமன் வீடும் காவணும் நீராகாயிரு நீர நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காவல் விடுவானோ தூக்க வெள்ளமா காக்க வைக்கலாமா ஆட்டி வச்சு சாப்பிட்டு ஆரம் போடலாம். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காவல் விடும் வானம். தென்னங்கீத்து பூங்காட்டம் என்ன பண்ணுதோ? ஒன்ன போட தோட தொட்டு பின்னி கொள்ளுதோ தென்னங்கீத்து பூங்காட்டம் என்ன பண்ணுதோ? ஒன்ன போட தோட தொட்டு பின்னி கொள்ளுதோ வெட்கப்படுது பொறுத்துக்கலாம். அது விலகி போடுது எடுத்துக்கலாம். கட்டி போட்டது புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ஒதுக்கி தெரிஞ்சுக்கணும். அம்மாடி, அது தீர்வு சிரமம். நீராகாயிரு காஞ்சிதான் கிடக்கு. நீர நல்ல நேரம் ஆஹா, நெஞ்சில் பாயுது ஆமா மணிகண்டா. காவல்
வந்து உட்காந்து விரதம் டான்ஸ் விஜய போட்டு விரதம் நினைச்சு என் மேல பண்ணி வந்துடக்கூடாது. அப்படியே ஏதாவது போய் ஒரு கூட தண்ணியை ஊற்றி வந்து சரியா போயிடும். ஒழுக்கமா சொல்லணும். டான்ஸ் விஜய்ங்காம செக்ஸ் பிரச்சனை என்ன அந்த கோலத்துல எப்ப பார்த்த வெங்காயம்? அவரு படிச்சுட்டே இருந்தாரா, படிச்சதுனால அந்த டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. டங்க் மத்த இடத்துல ஒழுக்கமா எக்ஸ்பிரஸ்க்கு பதிலா செக்ஸ் பிளஸ் விட்டாரு. மன்னிப்பு என்கிட்ட கேட்டே ஆகணும். அதனால ஓஹோ பாட மாட்டேன். ஓஹோ பாட முடியாதுயா. அது பாடினா தான் அவரே வெளில வருவாப்புல. ஆமா ஓஹோ ஓஹோ பிரகாஷ் ராஜ் ஒன்னைய போட்டுக்கிட்டு ஓஹோ சூப்பர். ஒரு நாளைக்கு பண்ணுங்க காசா பணமா சொல்ல மாட்டேன். ஒரு மனுஷன் எவ்வளவு மரியாதை, ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு மரியாதை பேசுறேன். யார் ஆம்பளை? நீ ஆம்பளையா? அது என்ன சட்டையா பாக்கணுமா? நீ ஆம்பளையா? போனா போய் ரொம்ப பேசுறேன். யார் ஆம்பளை? எவ்வளவு மரியாதை. என்னடா போடா நீ ஒரு ஆளு. நீ ஒரு மனுஷன். நீ என்ன இது என்ன கேட்க போறாங்க பாத்தியா? என்ன பக்கம் வளர்த்தா சும்மா நினைச்சியா? அண்ணாத்துல எங்க ஆம்பளை இருக்கா? மரியாதை பேசுறேன். பக்கமே எனக்கு பக்கம் சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? என்ன என்ன கேட்க பக்கம் பாத்தியா? என்ன யாரு ஒரு வாத்தியாரு இப்பெல்லாம் பண்ணாதான் இவன் பாத்தியா? கல்யாணங்கள நெஞ்சோட நெஞ்சு பேசு. நீங்க பேசுங்க. ஒரு புள்ள பச்சை பிள்ளை அவனை நாடகம் பார்க்க விட மாட்டேங்கிறேன். காப்பு கட்டின மனுஷனை பின்னாடி ஓட விட்டுட்டேன். அதான் வாத்தியார் ராஜானே சிவனையும் நல்லா தானே வாசிட்டு அவரையும் கெடுத்து வச்சு விட்டுச்சேனே. அவர் பாடு பொறுமையா பிரகாஷ் ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க வந்து காக்கா கோன்னு பாரு. அதுக்கிட்டமா வெட்டு ஓட்டு வெறும் ஓட்டு ஓட்டுனா ஓட்டணும். என்னகிட்டனா எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் திருச்சி விஜய் மேடல நிக்கிறனா உள்ள உட்காந்து ஒண்ணுக்கு போகணும். சொல்லிட்டு இல்ல
நீ மட்டும் காட்டு, நான் உள்ள உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறேன்னா 2 இருக்கிறேன், அப்புறம் பாத்துக்கிறோம். ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. நல்லா தான் சொல்றேன். என்ன பண்ணுவாப்ல? என்னன்னு? வந்து உதட்டோட வந்து முடிஞ்ச நம்மளோட நம்ம கிட்ட சொல்ல வேணாம்னு மிருதக்கார பாத்துட்டாப்ல. அதெல்லாம் சென்சார் கட் பண்ணுங்க. ஏகநாதன் சேனல் பப்புன் பிரகாஷ் ராஜ் திருச்சி விஜய் உறிஞ்சாருங்கிறத கட் பண்ணிடுங்க. சூப்பர் ஸ்டார் என்கின்ற அர்ஜுன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அர்ஜுன் என்று சொல்லும். நாகராஜ் அவர்கள் என்னை பாராட்டி அது என்னங்க காப்பு கட்டினே அன்பளிப்பு கொடுக்குறீங்க. காப்பு கட்டிருக்கீங்களே அன்பளிப்புனா அன்பளிப்பு பெருமை சேர்த்தாங்க உள்ளத்திற்கு நன்றி நன்றி. பெரிய 60 அடி கூந்தல் சரியான பெட்டி நம்ம தடவை வேணாம் எனக்கு வந்துடும். அது சரியா இந்த இருக்கு, அது சரியா சரி. ஏன் மசூர் நான் முன்னாடி போறேன் பின்னாடி என்ன மசூருக்கு முன்னாடி போறேன்னு இது பெரிய 60 அடி கூந்தல். நானே பிரஷ் மாதிரி வச்சிருக்கிறேன் முடிய. இது மறைக்குதா? ஆனா இதையே மறைக்குது. இப்போ நல்லா இப்படி பேசி அப்படியே பேசி நான் மூடுறேன். சரி மலையில எதுக்கு கண்டிட்டு போய் கட்டிய சட்டை போயிட்டீங்க? இவர் எனக்கு கண்டிட்டு 1000 பிரச்சனை இருக்கும். அத மேடையில கேட்கணும் அவசியம். பாருமா வந்த மாட்டு டிக்கெட் எடுத்தமா வந்தவன் டிக்கெட் எடுத்து வந்தா எதுக்கு சண்டை போட போறாரு? அவர் ஏன் ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் தானே எடுக்கணும்? அவர் என்கிட்ட 2 டிக்கெட் எடுக்க சொல்லி ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை. என்னமா 2 டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆள் தானே வந்தா? ஆமா. லக்கேஜ் எடுக்க சொன்னமா? லக்கேஜ் சங்கத்திலே வச்சிட்டு போயிட்டேன். இல்ல பாரு அந்த லக்கேஜ் கேட்கணுமா? அவரே நீ லக்கேஜ் மாத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரே டிக்கெட் எடுக்க சொன்னது எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஒரு 10-15 இருக்கு. எத்தாத்தே லக்கேஜியா? நீ 50-60 கிலோ தூக்கிட்டு வந்தா லக்கேஜ் போடாம என்ன பண்ணுவாங்க? மிஸ்டர் பப்புன் அவர்களே சொல்லுமா. அந்த புதுக்கோட்டை சங்கத்திலேயே செல்வம் செழிப்புமா கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா இருக்கிறது ஒரு ஆளுதான். நீங்க எல்லாம் இப்படி சொல்லி 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 எல்லா பிள்ளைக்கும் வத்துமாடா போயிடுச்சு. அது சரி. உண்மையிலே உனக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கலாம் இருக்கு. ஆமா கையை வச்சு பாக்குறீங்களா? ஆமா எதையா பேசுறீங்க? அளந்து பார்த்தலாமா? பொம்பளை பேச்சு மரியாதை விட்டு பேசி ரொம்ப பேசிட்டீங்க. அரக்கோரமா பேசு. அதிகமா பேசக்கூடாது. என்ன பண்ணுவேன்? பொம்பளை ஆச்சு நம்ம விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஆம்பளை இந்த மேடையில நிக்கிறேன். எங்க விட்டு கொடு பாப்போம். விட்டு கொடுத்துட்டு இதுமலை விட்டு கொடுக்கறது எல்லாச்சும் என்னது பிடிக்குமா? என்ன பண்ணுவ? பிடிக்குமா? எதை பிடிக்க சொன்னேன்? உங்க பழக்க வழக்க சரியில்லைங்க. சரி அவ்வளவுதான். உன் கஷ்டமா இஷ்ட தெய்வத்தை வேண்டியது இல்ல இடுப்பே அப்படின்னா வீட்டுல இருக்க அடுப்பு எவ்வளவு நல்லா இருக்கு. இருக்கிறாள் பூரா வீட்டுல போறோம். மாமா 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 ஏமா விஜி வீட்டுல போற வச்சு வீட்டுக்கு போக வச்சுக்க. யாருமே போக மாட்டாங்க. ஊரே காப்பு கட்டி இருக்கு. சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி உட்காந்துருவாங்க. காப்பு கட்டினா தைரியமா இருக்கேன். ஆமா. ஒருவேளை காப்பு கட்டினா எல்லாரும் நீ வீட்டுக்கு வச்சுருப்பேன். அதுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல. அருண் எங்க போயிட்டானா? சரி மணல போட்டு பரவாயில்ல. இங்க இங்க என்ன நான் 7 வயசுல எழுதிவிட்டவன். வயசுல விளைச்சு
2 பேருக்கு முதல் உறவு தான். அது வெளியில சொல்றோம். தெரியல. அது இப்ப தெரிஞ்சு வச்ச விஷயம். இல்ல நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் கவலைப்படாத. சரி கட் பண்ணிருங்க. உண்மையிலே சொல்றேன். நான் யார்கிட்ட இந்த விஷயம் சொல்லல. ஆல்ரவுண்ட் ராஜாவுக்கு திருச்சி விட்டுக்க. கை போடுற மாதிரி. இல்ல இதோட பிரிச்சு போட்டு கட்டி பிரிச்சு போன மாதிரி இல்ல. சேர்க்கறது கூட கை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என் உண்மையிலே எவனையும் கேட்டு ஒரு ஆள்தாம்மா. அப்படி சொல்லி பழகுங்க. இப்ப பேர் ஏமாத்தி அடுத்தவங்களை ஏமாத்துற பொழப்பு எனக்கு இல்லைங்க. நானே பொகட்டிக்கா எடுத்துட்டு எதையும் கேட்கல. அதையும் தான். நீங்க எங்க போறீங்க? மஞ்ச வேட்டி கட்டின மச்சான் பின்னாடி இருக்க போற வச்சான். நீ என்ன பண்ற? செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. புதன்கிழமை மட்டும் நீ இந்த சிக்கலை வச்சுக்க. அவ்வளவுதான். நீ இப்ப வம்புடுக்கிறதுனால கூட வெளியே போட்டு அமுக்கு அமுக்குன்னு அப்ப நாளைக்கு நாடத்துக்கு போவேடா இங்க தங்கிடுவா. தெரிச்சு போயிடுறேன் இல்ல. ஆமா ரொம்ப வேகமான உழைப்பாளி. பரவாயில்ல. வாயில வச்சுக்கிட்டு யார பத்தி வாழ போலாங்கிற உன் கூட வாழ விட்டுட்டா பெட்டிக்காரன் என்ன பண்ணுவான்? அது சரி. நான் சொன்னது அந்த வாழைப்பழம் கேட்கிறமா விக்கெட்டு வாழைப்பழம். வாழைப்பழம் அதேதான். சரி சரி. சிக்கச்சி வந்த பழம் இது ஜனங்க இடிக்கு பழம். சிக்கச்சி வந்த பழம் இது ஜனங்க இடிக்கு பழம். இன்னொரு வாட்டு பழம் இது எனக்கின பிறந்த பழம். இன்றைய வேறு விட்டு வாழைப்பழம் பார்த்தியே. இது பார்த்தியே. கட்சி எனக்குமா நீ தெரிஞ்சு பார்க்க வாட்டமா. போலாங்கிற வியாபாரத்துக்கு என் வியாபாரத்தை நான் பண்றேன். நீங்க தனியா பண்ணுங்க. நான் தனியா பண்றேன். ஒண்ணு வேண்டாம். அது பப்புனிய கூட சேர்றதே எனக்கு பிடிக்காது. ஐயா இந்த பப்புனு வேஷம் போடுற அத்தனை பேரும் எனக்கு எதிரிதான். பப்புனு கூட எனக்கு பிடிக்காது. அதுலயும் ஒன்னைய சுத்தமாவே பிடிக்காது. அத்தனையும் நடிப்பா. என்ன கோட்டை? அப்படியா? மணக்கோட்டை மணல் கோட்டையா ஆயிரும் பாத்துக்கோங்க. பாரதி நீ இருக்குன்னு பாக்குறேன். உனக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். வெட்டிக்கார என்ன பண்ண போறாரு? பாருங்க இது ரொம்ப ஆளுமப்பா. ஆண்டிய பொழந்துருவேன் உன்னைய. ஆமா அத்தியத்தை சுத்து மாதிரி பிரிச்சுக்கணும். ஆளுக்கு ஒரு நாளைக்கு ரோஜாப்பூ ஜனக்காரி ரோஜாப்பூ ஜனக்காரி நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கிற சின்ன புள்ள அந்த வாரம் நீ மதுரை சின்ன புள்ளி புனபுரணி ஏ வந்தாலும் நீ மதுரை சின்ன புள்ளி வந்திருக்கிற அத்தனை பேருமே லொப்பதானா? பாடி ஆடி சின்ன சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில நான் சேர்த்து வச்சேன் சுகுணா. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. உனக்கு மட்டும் இல்ல. வீட்டுல போய் என்ன பண்ண போற? அதை நீ செய்ய முடியாது. என்ன வேணும்? சேர்ந்து சொல்ல சேரலையோ அது சேர்ந்து சொல்ல சேரலையோ இந்த செவத்த புள்ள நெத்தியில அந்த சின்ன சின்ன சீசாவில
இருக்கு கண்ணகரத்தை யோசிக்க
நான் தூக்கணும்னா அந்த பிள்ளை காலை தூக்குது வரல. பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. பாதி சங்கத்திலே எல்லாருமே பிடிக்கும். எனக்கும் எல்லாருமே பிடிக்கும். எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் நினைச்சேன். சரி பரவாயில்ல. ஆனா பப்புனுங்களை மட்டும் பிடிக்காது. மறுபடியும் அங்கேயே போயிட்டியே. சரி பரவாயில்ல. அவன் எப்படி மனசுல எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி வாழணும் தெரியுமா? 100 வருஷத்துக்கு வாழணும். அவர் ஆசைப்படுறாரு. நிலவும் மலருமா? ஒரு நிலவு மலரு நடனம் புரியும் கலைஞரங்கம். ஒரு நிலவு மலரு நடனம் புரியும் கலைஞரங்கம். கிளிகள் அல்லது கவிதை முழுவதும் மந்திரம். ஒரு நிலவு மலரு நடனம் புரியும் கலைஞரங்கம். கிளிகள் அல்லது கவிதை முழுவதும் மந்திரம். பொன் மண்ணும் பக்கம் சித்து
ஆ